Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன் உடைய Play Store descriptionல இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றத பொறுத்தவரையிலும் பேட் சிபில் இருந்தாலும் லோ சிபில் இருந்தாலும் நியூ சிபில் அதாவது இப்போதான் பான் கார்டு அப்படிங்கறது வாங்கிருக்கீங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கடனுமே வாங்கல அப்படினாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் both salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் போட்டுருக்காங்க. ஓகே गाइस, இன்னைக்கான வீடியோல இவங்க மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில இருந்து அப்ளை பண்ணாலும் இவங்க லோன் அப்படிங்கறத கொடுக்குறாங்களா, இவங்களுடைய Play Store descriptionல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, இவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு, இத பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டன்ட்டா இந்த டீடைல்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறதும் கொடுத்திருக்கேன். அண்ட் இத தவிர்த்து இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில ஆன்லைன்ல ஜெனியூனா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறதையுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த மாதிரியான டீடைல்ஸை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நாம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் only for educational and informational purpose மட்டும்தான். இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, அந்த விதத்துல இந்த லெண்டிங் பிளேட் பர்சனல் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2022ல இருந்தே Play Storeல அவைலபிளா இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இதுவரையிலும் 1 கோடி நபர்களுக்கும் மேற்பட்டு டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதும் பண்ணிருக்காங்க. அதுல 2,96,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.4 ஆவும் இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷனை யூனிஃபின்ஸ் கேபிட்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டைரக்ட் ஆர்பி ரெஜிஸ்டர்ட் NBFC தான் இருக்காங்க. அந்த டீடைல்ஸையும் இவங்களுடைய Play Store descriptionலயே கொடுத்திருக்காங்க. சோ அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்க ஆர்பி ரெஜிஸ்டர்ட் NBFC உடைய ஒரு ஓன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் நமக்கு தெளிவா தெரியுது. ஓகே गाइस, இப்போ இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க இவங்க ஸ்டார்டிங் 10,000ல இருந்து அதிகபட்சமா 2,50,000 வரைக்கும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுக்கறதா போட்டுருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 monthsல இருந்து அதிகபட்சமா 15 months வரைக்கும் கொடுக்கறதாவும் போட்டுருக்காங்க. இதை தவிர்த்து லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 1% இருந்து அதிகபட்சமாக 5% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். இதை தவிர்த்து கன்வர்ஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் 1 to 5% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 10% ஆஃப் லோன் அமௌண்ட் வந்து இந்த மாதிரி ஃபீஸ் அண்ட் சார்ஜஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12%லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமாக 36% வரையிலும் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. தென் எப்போ வேணாலும் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணி லோன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 30 minutesல லோனை விட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறதும் தெரியல. அதே சமயத்தில் இவங்க பேட் கிரெடிட் இருந்தாலும் லோன் அப்படிங்கிறது கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்பொழுது உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். உங்களுடைய மந்த்லி இன்கம் பொறுத்தவரைக்கும் 20,000க்கு மேலே இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கும்பொழுது உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கணும். இதை தவிர்த்து அப்ளை பண்ணும்பொழுது ஆதார் டீடைல்ஸ் அண்ட் பேன் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் தேவைப்படும் பட்சத்தில் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் கூட கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதையுமே தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சேலரிடு பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைனா சேலரி ஸ்லிப்பையும் கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து இவங்க 7 days லோன் அப்ளிகேஷன்லாம் கிடையாது. அந்த விதத்தில் நீங்கள் ஃபைனலாக இ-நாச் அண்ட் இ-சைன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் லோன் அமௌண்ட் ஆனது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். தென் பாட்டமில் வந்தீங்கன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மொபைல் நம்பர், மெயில் ஐடி, தென் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான இவங்களுடைய சோசியல் மீடியா என்னென்னலாம் இருக்கோ அதனுடைய லிங்க் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஓகே गाइस, இப்போ அப்படியே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 2.5 லட்சம் லோனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கும் கீழே இவங்க வழங்கக்கூடிய லோன் அமௌண்ட் என்ன, ரீபேமெண்ட் டென்யூர் என்ன, இந்த மாதிரியான ஒரு சில ஹைலைட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் குட் கிரெடிட் இருந்தாலும் பேட் கிரெடிட் இருந்தாலும் இல்லை கிரெடிட்டே இல்லை அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். இதில் அப்ளை பண்ணி அப்ரூவல் கிடைச்சது அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை இங்கிருந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க. தென் கீழே எகைன் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்ன முன்ன பார்த்து அதே டீட்டெயில்ஸ் தான். தென் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் இதுவும் முன்ன பார்த்து அதே டீட்டெயில்ஸ் தான். பட் இருந்தாலும் ஒருவேளை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கான ப்ரூஃப் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறத
காட்டுற மாதிரி தான் இருக்கும். தென் இங்கேயும் இதில் வழங்கக்கூடிய லோன் பற்றினா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே கேஸ், இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம முன்னையே பார்த்துருந்தோம். எக்கச்சக்க பேர் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதும் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ அப்படிங்கிறதுமே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ரிவ்யூவுடைய ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறதுமே 4.4 இருக்குது. பட் இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள், அதாவது ட்ராபேக்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்க, இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான, அதாவது 1 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாமே சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறல. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லோன் டிஸ்பர்சல் வந்து ஃபைனலாக வெயிட்டிங்கில் இருக்க போல். ஸோ ப்ராசஸிங் யுவர் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதோட நிறுத்திடுறாங்க. பட் அது எவ்வளோ நாளானாலுமே அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது நிறையவே போட்டிருக்காங்க. பட் எல்லா ரிவ்யூக்கு கீழேயுமே அவங்க ரிப்ளை அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ரிப்ளையில் அவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து நிறைய ரிவ்யூஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லோனை டிஸ்பர்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படியே ப்ராசஸிங்லேயே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் பேந்தட்டிக்காக தான் இருக்கும். பட் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரில. ஓகே கைஸ், ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மட்டும் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் விஷயமா இருக்குது. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லோன் அமௌண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலை அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் இந்த அப்ளிகேஷன் பற்றின A to Z டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.